கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு மலையாளம் பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற பிராவின்கூடு ஷாப்பு. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கல்லு கடையை ஒன்று காமிக்கிறாங்க. அது நைட் நேரம், அதுவும் ஒரு மழைக்கால இரவு. அது அந்த கல்லு கடைக்கு பாபு அப்படின்னு சொல்லி ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் சாதாரண பாபு கிடையாது, கொம்பன் பாபு. அந்த மாதிரி ஒரு டெரர் பீஸு, சும்மா 50-60 பேர்த்த அட் அ டைமில் அடித்து சும்மா ஏரில் பறக்க விடுற முரட்டு பீஸு. அந்த ஆள் பயங்கர கோவக்காரன். இப்போ என்றைக்கும் போல் அன்னைக்கும் எல்லோரும் நைட்டு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கல்லை. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 10-11 மணி ஆன உடனே எல்லோரும், எப்பா மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, கடையை சாத்த போகிறோம், கிளம்புறவங்கெல்லாம் கிளம்புங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாப்புல. அப்போ வழக்கம் போல் அந்த பேச்சு மும்முரத்தில், இல்லை இன்னும் சரக்கே காலியாகலைங்க, அந்த கிளம்புறோம் கொஞ்சம் நேரம் தான், அவ்வளோதான் கிளம்பிடுவோம் நாங்கள், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உட்காந்துருக்கவங்கெல்லாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சில பேர் கிளம்பி போயிடுறாங்க, ஒரு 11 பேர் மட்டும் மிச்சம். இப்போ இவர் சொல்கிறாப்புல, யார் கிளம்புங்கப்பான்னு சொன்னவர் சொல்கிறாரு, எப்பா நான் என்ன சொல்கிறேன், வழக்கம் போல் நாங்கள் சீட்டில் ஆட போகிறோம், மெயின் டோரை நாங்கள் லாக் பண்ணிடுவோம், நீ யாராவது போகிறதா இருந்தால் நாங்கள் எல்லோரும் கடைசியாக கிளம்பும்போது தான் நீங்களும் போக முடியும், பரவாயில்லையா, அது வரைக்கும் உட்காந்துருப்பீங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மட்டும் கதவை சாத்துங்க அப்படின்ட்டு எல்லோரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கொம்பன் பாபு இருக்காப்லையே, அவர் நடு கடையில் உட்காந்து அவர் 3 கல் பாட்டில் ஓப்பன் பண்ணி அவர் ஒரு பக்கம் குடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி எல்லாம் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே திடீர்னு அங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நமக்குன்னு நிம்மதியாக குடிச்சிக்கிட்டு இருந்த அந்த கொம்பன் பாபு இருக்காப்புலையே ஓனரு, அவர் தூக்கில் தூங்குறாரு நடுவு கடையில். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏங்க அந்த ஆளே பயங்கர முரட்டு பீஸாச்சே, அந்த ஆளுக்கெல்லாம் இப்போ பணபலம் படைபலம்னு எல்லாம் இருக்குது, அந்த ஆளுக்கு தூக்கில் தொங்கணும்னு என்ன வேண்டுதல், எதனால் அந்த ஆள் தூக்கில் தொங்குனியா ஒன்றுமே புரியலைங்க, வாங்க வாங்க பாடி இறக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இறக்குறாங்க. இறக்குனதுக்கப்புறம் அங்கே ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஒருத்தர் இருக்காப்புல. அவர் சொல்கிறாரு, நோனோ எனக்கு என்னமோ இந்த ஆள் சூசைட் பண்ணி செத்த மாதிரி தெரியல, இது ஏதோ கொலை மாதிரி தெரியுது, நம்ம போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணால் ஒரு எஸ்ஐக்கு தான் கடைசியாக இந்த கேஸ் போய் சேருது. அவருக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல அறவே விருப்பமே கிடையாது. ஏன்னா அவருக்கு பர்சனலாக நிறைய லாஸ் இருக்குது. இதனால் ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஒரு சில இஷ்யூஸை அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறனாலேயே நமக்கு இந்த கேஸ் வேணாங்க அப்படின்னு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட அவரும் சொல்லி பார்க்குறாரு. அந்த ஆள் கேட்ட வரல, இங்கே வரு, இது ரொம்ப அந்த கல்லுக்கடை கேஸ் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது, இப்போ மரியாதையாக போய் கேஸை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு நம்ம ஆளை அனுப்பி விட்டுறாப்புல. இப்போ இவர் அந்த எஸ்ஐ நேராக அந்த கடைக்கு வந்த உடனே டப்பு 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 டப்புன்னு கொஞ்ச நேரத்தில், அவர் பயங்கர பிரில்லியன்ட்டு, மிகப்பெரிய பிஸ்தா, புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு க்ரைம் சீனுக்குள்ளே போனாலே அடுத்த 5 நிமிஷத்தில் பாட்டாக பிரிச்சுருவாப்புல அந்த கேஸை. அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் உள்ளே வந்த உடனே டப்பு 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 டப்புன்னு ஒரு நிமிஷம் நோட் பண்ணிவிட்டு, இது கன்ஃபார்மாக கொலை தாங்க, யாரோ ஒருத்தன் வாலண்டியராக இந்த ஆளை கொலை பண்ணி மேலே தூக்கி தூக்கில் தொங்க விட்டுருக்கான், அதனால் இது யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், எவனும் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு உள்ளே இருக்க 11 பேர் மேலேயும் அவருக்கு சந்தேகம். இதுக்கப்புறம் உண்மையாகவே இந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறது தான் கடைசியில் நமக்கு தெரிய போகுது. அதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் தான் இதை எழுதி இயக்கியிருக்காப்புல இந்த படத்தை. என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது
நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸாவோ இல்லை மர்டர் மிஸ்ட்ரி படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களாகவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களை அந்த படம் கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் நைஃப்ஸ் அவுட் மாதிரி இல்லை த மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும், சம படம் இல்லைங்க அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து ரசித்த நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் இத்தனைக்கும் பார்த்தாலே ஒரே ஒரு லொக்கேஷன் தாங்க, பெருசாக அங்கங்கே இவங்க அழட்டிக்கல, அதனால் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரே ஒரு கல்லுக்கடை செட்டு தான், வேறு எதையுமே தாண்டி அதிகமாக அங்கங்கன்னு இவங்க போகவே கிடையாது. அதனால் கம்மியான பட்ஜெட்டில் இப்படி ஒரு படத்தை இந்த டீம் கொடுத்துருக்கு. ஷைஜு கலித்துடைய சினிமோட்டோகிராஃபியில் இந்த படத்தில் எக்கச்சக்கமான சிங்கிள் ஷாட்ஸு, அது அந்த கல்லுக்கடைக்குள்ளேயும் சரி வெளியும் சரி நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவஜித் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட், ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்குது, ஆனால் அது சிங்கிள் ஷாட்டு கிடையாது, ஒரு சின்ன பேட்ச் ஒரு நடுவில் இருக்குது. அது தெரியாத அளவுக்கு நேர்த்தியாக இந்த டீமு கொண்டு வந்திருக்கு. ஆனால் அந்த பஸ்ஸை வச்சு பைக்கை துரத்துற அந்த சீனு அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி பரவாயில்லைங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எப்பா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது அந்த சீக்வன்ஸ். இந்த மாதிரி நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருக்குது. அதுதான் அந்த கதைக்கான மூடை செட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சினிமோட்டோகிராஃபியும் டிஐ டீமுடைய ஒர்க்கும் தான் அந்த டோனை அந்த மூடை நமக்கு செட் பண்ணுது. விஷ்ணு விஜயுடைய மியூசிக்கு டெஃபினட்டாக பல காட்சிகள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. ஷஃபிக் முகமதுடைய கட்ஸும் ஒரு சில விஷயங்கள் எங்கே எதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அது ப்ராப்பராகவே அவர் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி டேரக்டருடைய இன்புட்ஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதே ஒரு 4லேருந்து 5 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று சௌபின் ஷாகிர், இன்னொன்று பாசில் ஜோசப், 3வது செம்பன் வினோத் ஜோஸ், 4வது நம்ம சிவஜித், 5வது சாந்தினி ஸ்ரீதரன். இந்த 5 கதாபாத்திரங்கள் தான் இதுக்குள்ளே வச்சு சப்போர்ட்டிங் காஸ்ட்டும் தேவையானதை பண்ணியிருக்காங்க. பட் இந்த கதாபாத்திரங்களை மெயினாக சென்ட்ரல் கேரக்டர்ஸாக வச்சு முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக ஒரு த்ரில்லர் படத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு இந்த டீமு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம பாசில் ஜோசஃபுடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதத்திலேயே அந்த கேரக்டரு ஒரு கிரைம் சீனுக்குள்ளே போனாலே ஒரு எஸ்ஐயாக பிரித்து மேஞ்சிரும். அடுத்த நிமிஷமே எங்கே இப்படி தான் பண்ணியிருக்கோம், இதுதான் அந்த கொலை இப்படி தான் நடந்திருக்கோம், இவர் தான் கொலையாளியாக இருப்பாருங்கிற அளவுக்கு கையை காட்டி விட்டுறோம். இந்த படத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே இவர் தான் அப்படின்னு ஒரு 2-3 பேர்த்த அது கை காட்டிடுது. அதுக்கான கிளியர் கட்டான காரணங்களையும் அது முதல்ல ஆடியன்ஸ் முன்னாடி வச்சிருது. இந்த மாதிரி படங்களில் பொதுவாகவே ஒரு கொலை ஒரு இடத்துல நடக்குது. இந்த இடத்துல சந்தேகத்துக்கு இடமாக ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த கொலை செய்யப்பட்ட நபருக்கும் இந்த சந்தேகத்தின் பார்வையில் விழுந்த அந்த 6 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு முன்பகை இருக்குது, ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இவங்க 6 பேர்த்தில் யார் வேணாலும் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்களம் நகரும். நீங்கள் எந்த படத்தை எடுத்தாலும் இந்த படத்தில் 11 பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்களே ஒழிய 11 பேர் மேலெலாம் சந்தேக பார்வையே கிடையாது. நமக்கு விழுகிறதே ஒரு 2-3 பேர் மேலே தான். அந்த அளவுக்கு தான் ரைட்டிங்கில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே காமிக்கிறதே ஒரு 3-4 பேர் தான், அதுலேருந்து 2 பேர் தான் முக்கியமாக பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. அதை ஹீரோ முக்கியமான காரணங்களோட கிளியர் கட்டாக ஜஸ்டிஃபையும் பண்ணிடுறாரு 45-50 நிமிஷத்துக்குள்ளேயே. பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத நான் ஸ்பாய்லராக கொடுக்க விரும்பலை. அப்புறம் சப்புன்னு ஆகி போயிருந்த படம், அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்தை இன்னும் ப்ராப்பராகவே பண்ணியிருக்கணும் இந்த டீமை. இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லென்த்து அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். 2.5 மணி நேரம் அந்த படம் ஓடுது. இந்த படத்துக்கெல்லாம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஸ்டஃபே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன கதைக்களம் தான் இது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மழைக்கால இரவு, ஒரே ஒரு கல்லுக்கடை, அதுக்குள்ளே நடக்கிற ஒரு கொலை, சந்தேகத்திற்கு இடமாக 11 பேர். அதிகபட்சம் 1.25 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தை அந்த படம் தாண்டி இருக்கவே கூடாது. கொஞ்சம் கொலவலான்னு இழுத்து பல ஃப்ளாஷ்பேக்கை வச்சு தேவையில்லாமல் 2.5 மணி நேரத்துக்கு இழுத்துட்டாங்க. இவ்வளோ தரலாம் அவங்க வலிச்சு கொண்டு இருக்க தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடல்காரனை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. பட் இதில் வார்த்தை பிரயோகங்கள், ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் எல்லாம் தமிழ் டப்பிங்கில் உள்ளே இருக்குது. அதை மட்டும் அங்கங்கே லைட்டாக இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அதனால் தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹூடனிட் கான்செப்டில் ஒரு படம், இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தமிழ் டப்பிங்கில் இருக்கிறனால பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இந்த படம் ஆகா ஓஹோ படம் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச். நிறைய விஷயங்கள் இதில் இன்னுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய இருந்தோம். இந்த டீமு கோட்டை விட்டுருச்சு. பட் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நீட்டான வாட்ச் தான் இந்த படம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.